எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லாரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழகும். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுகிறதுல வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் ரெண்டு பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் வந்து சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோடு நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண ரெடியாகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, செல்வா சார் வர்றாரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு, அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்தே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷார்ட் தான். கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபே பாலு ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன், நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை.
படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அடிச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர் அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சார். எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், எதாவது கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயே வந்து சார் எப்படி தான் வந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாம்பவானாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு ஜி பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தான் எல்லோவில் வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னாலே நான் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணுன்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையே படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த அந்த பாட்டெலாம் கேட்டேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தியா சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சார். ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் இது பண்ணதால எனக்கு தெரியும். அது தாண்டி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவேன்னு சொல்லி சொன்னார். நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டு எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோனுக்கு பட்டுப்பட விரிச்சிக்கு ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுக்கணும் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார், நீ வேணா பாரு, உன் மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோவாக பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பவான் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கு எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார், எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. சூப்பர் மேம், மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீ. வரும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ரவிக்குமார் சார் இங்கே இருப்பார் அப்படின்னு. நான் சினிமா பாதை ஆரம்பித்து வச்சது ரவிக்குமார் சார் தான். ஸோ தேங்க்யூ சார்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறாருன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கை நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன். அண்ட் எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தார், அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார். அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் பவிஷ். அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க. அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ் பவிஷ் பவிஷ்ன்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. நானும் என்னடா இவன் அப்படின்னு இன்னைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன். இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னான். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் தனஞ்சன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருப்பாங்க. தனஞ்சன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது எங்கள் படத்துக்கு வரலாம். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும். அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார், இது ஓகேவா பாருங்க அப்படின்பாரு. டயலாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேட் லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஸ்வர் அங்கே இருந்தார். அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது. அண்ட் கான் வெயிட் டு see the movie. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்து பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ளே எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்னதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்ண்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்னை பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி இப்போ டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சன் சார், ரம்யா மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.